வீட்டில் போய் விடிய விடிய உட்காந்தா ரேஷன் கடைக்கு வருது, ரேஷன் கடையில் உட்காந்தா வீட்டுக்கு வருது. இந்த அணைக்கும் கூட வர வர மனசாட்சியே எல்லாம் போச்சுடா. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பூவே உனக்காக சங்கீதா இப்ப படம் நடிக்கிறாங்களான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. திருமணத்துக்கு பின்னாலே சங்கீதா நடிப்பிலிருந்து முழுமையாக விலகிட்டாங்க. இப்போ எந்த படத்துலையும் அவங்க நடிக்கல. விதி திரைப்படத்துல கே பாக்யராஜ் சார் வர காட்சிகள் எல்லாம் அவரே இயக்குனதா அல்லது கௌரவ வேடம் மட்டும்தானான்னு கோயம்புத்தூர்ல இருந்து சிந்து கேட்டிருக்காங்க. விதி திரைப்படத்திலே பாக்யராஜ் சம்பந்தப்பட்ட காட்சிகளை எல்லாம் அவர் இயக்கல. ஆனால் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளின் வசனங்கள்ல அவருடைய பங்களிப்பு இருந்தது. சார், உங்களுடைய சினிமா கலைஞர்கள் இன்டர்வியூ எல்லாத்திலயுமே விஜயகாந்த் சார் பத்தி நிறைய தகவல்கள் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் இடையே இருந்த நட்பு அல்லது அவரை பத்தின தகவல்கள் ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையில இருந்து அபிஷேக் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் நடித்த முதல் திரைப்படத்திலிருந்து அவருடைய கடைசி திரைப்படம் வரைக்கும் அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பினை பெற்றவனா. நான் அதை பற்றி நம்முடைய நிகழ்ச்சிகளில் பல முறை நான் சொல்லியிருக்கேன். விஜயகாந்தை பற்றி எனக்கு தெரியாத விஷயங்களே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏறக்குறைய 500-600க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் விஜயகாந்தோடு தங்களுக்குள்ள அனுபவங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய டூரிங் டாக்கிஸ் நிகழ்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா குறைந்தது 100 கலைஞர்களாவது விஜயகாந்தை பற்றி பேசியிருப்பார்கள். அதனால் அவரை பற்றி யாரும் இனி தெரியாத விஷயங்களை சொல்வது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். எழுத்தாளர் ஜெயகாந்தனோட உங்களுக்கு அறிமுகம் உண்டான கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தன் ஆசிரியராக பணியாற்றிய தாயின் மணிக்குடி அப்படின்ற பத்திரிகையிலேயே 1 வருட காலம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனால் ஜெயகாந்தனோடு எனக்கு நல்ல அறிமுகம் உண்டு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் மூவி ஸ்டார் என்ற பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்தபோது நாவல் ஆசிரியர் கண்ட நட்சத்திரம் அப்படின்ற ஒரு பகுதி அந்த பத்திரிகை இடம்பெற்றிருந்தது. அந்த பகுதிக்காக நடிகை பாரதியை பேட்டி காணுமாறு ஜெயகாந்தனை நான் கேட்டிருந்தேன். அவரும் அந்த பத்திரிகைக்காக நடிகை பாரதியை பேட்டி காண ஒப்புக்கொண்டார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வரல அப்படின்றது வேறு விஷயம். அந்த பேட்டி சம்பந்தமாகவும் அவரை அடிக்கடி சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு அந்த காலகட்டத்திலே எனக்கு கிடைத்தது. சார், இந்த புகைப்படத்தில் சிவாஜி சார், பாக்யராஜ் சார் நீங்க இருக்கீங்க. இந்த புகைப்படம் எந்த படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமான்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. இந்த புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த படப்பிடிப்பின் இடைவேளையிலேயே இந்த போட்டோவை எடுத்ததா எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விழாவிலே சிவாஜியை சந்தித்து பாக்யராஜும் நானும் பேசி கொண்டிருந்த போது எடுத்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், ஒரு திரைப்படத்துக்காக அல்லது பாடல் காட்சிக்காக நடிகர் நடிகைகள் உபயோகிக்கிற துணிகளை தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு திருப்பூர்ல இருந்து லட்சுமணன் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து திரைப்படங்களை எடுத்துக்கொண்டது ஏவிஎம் போன்ற நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்திலையும் படமாக்குகின்ற காஸ்டியூம் இருக்குது. அதை அப்படியே சேகரித்து வைப்பார்கள். மற்ற படங்களில் திரும்பவும் அதை பயன்படுத்தக்கூட செய்வார்கள். ஒரு படத்தில் கதாநாயகி போட்டதை பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் துணை கதாநாயகி போட்டிருப்பார். 4-5 படங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா குரூப்பில் நிற்கிறாங்கல்ல அவங்க போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போதெல்லாம் அது மாதிரி தொடர்ந்து படம் எடுக்கிறவங்களும் இல்லை, அதே மாதிரி இந்த துணிகளெல்லாம் பாதுகாத்து வைக்கிறவங்க இல்லை. அப்படின்றதுனால படம் முடிந்ததுக்கு பின்னாலேயே அது யாருக்காக கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா சில பேர் விலைக்கு விட்டு விடுகிறார்கள். ரஹ்மான் சாரும் ஹான்சிமரும் சேர்ந்து பணியாற்றிருக்காங்கன்ற செய்திகள் உண்மையா? இதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும்னு யாழ்ப்பாணத்து ஜாடி கேட்டிருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான். ரன்பீர் கபூர் நடிக்க இருக்கின்ற ராமாயண திரைப்படத்திற்கு ஆஸ்கர் நாயகர்களான ஹான்ஸ் ஜிம்மரும் ஏஆர் ரஹ்மானும் இணைந்து இசையமைக்க இருக்கிறார்கள். சார், ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது யாருக்கு சொந்தம்? தயாரிப்பாளருக்கா அல்லது இயக்குனருக்கா? அந்த படம் யார்கிட்ட இருக்கும்னு பள்ளிக்கரணையிலிருந்து ஹரிஹரன் கேட்டிருக்காங்க. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எல்லா உரிமைகளும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம். அவர் யாருக்காவது எழுதி கொடுத்திருந்தாருன்னா அந்த உரிமைகள் அவங்களுக்கு போய் சேரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரினுடைய பயோபிக் எடுத்தா அதுல யார் நடிச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கரூர்ல இருந்து அபி கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய பயோபிக்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதல் சாய்ஸ் அப்படின்னா அது தனுஷா தான் இருந்தது. இப்போ இளையராஜாவுடைய பயோபிக்கில் தனுஷ் நடிக்கிறதுனால இதுலேயும் அவர் நடித்தார்னா சரியாக வராது. இப்போது இருக்கின்ற கலைஞர்களில் ஓரளவுக்கு முயற்சி பண்ணால் விஜய் சேதுபதி அந்த பாத்திரத்தில் சிறப்பாக நடிக்க வாய்ப்பு இருக்குது. சார், நான் தென்காசி கோ சுவாமிநாதனுடைய தீவிர ரசிகர். நீங்க எப்பயாவது அவரை சந்திச்சிருக்கீங்களா? அண்ட் அவரை பத்தி உங்களுடைய கருத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு வாலஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. உங்களை மாதிரியே தென்கட்சி சுவாமிநாதனுடைய தீவிர ரசிகன் தான் நானும். ஆனால் அவருடைய நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்திருக்கிறேனே தவிர அவரோடு பேசி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. சார், சூரசம்ஹாரம் திரைப்படத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் சாரை டைரக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு கன்னியாகுமரியில இருந்து மனோ கேட்டிருக்காங்க. சூரசம்ஹாரம் திரைப்படத்திலே கமல்ஹாசன் இயக்கிய அனுபவத்தை பற்றி பல 100 நிகழ்ச்சிகளில் டூரிங் டாக்கிஸில் பேசியிருக்கேன். ஆனாலும் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன், அது ஒரு ரசமான அனுபவம். இந்தியன் 2 திரைப்படம் ரிலீஸ்க்கு தயாராகிடுச்சு. அந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக இருக்கு? அந்த படத்தை பத்தின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு கோவையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. நீங்க இப்படி பரபரப்பாக கேள்வி கேட்க போறீங்க அப்படின்ட்டு லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திற்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்று மாலை அதை பற்றி அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். வரும் ஜூன் மாதம் இந்தியன் 2 திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது.
நாயகன், சத்யா, குணா ஆகிய திரைப்படங்கள்ல வில்லனா நடிச்ச நடிகரான பிரதீப் சக்தி என்ன ஆனாரு? அவர் ஏன் அதிக திரைப்படங்கள்ல நடிக்கல? அவர் இப்ப எங்க இருக்காரு? அவரை பத்தின தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு பெருங்கலத்தூர்ல இருந்து ஜான் லெனன் கேட்டிருக்காங்க. நாயகன், சத்யா, குணா போன்ற பல திரைப்படங்களிலே வில்லனா நடித்த பிரதீப் சக்தி 2016ஆம் ஆண்டில் அவருடைய 61ஆம் வயதிலே நம்மை விட்டு மறைந்து விட்டார். அதன் காரணமாகத்தான் புதிய திரைப்படங்களில் அவரை உங்களால் பார்க்க முடியல. இந்தியில வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்தாதுன் திரைப்படத்தை தமிழ்ல பிரசாந்த் ரீமேக் பண்றாரு. அந்த திரைப்படம் அந்தாதுன் திரைப்படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு மட்டக்களப்புல இருந்து ஜோஷுவா கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்தாதுன் படத்தினுடைய தமிழ் பதிப்பான அந்தகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்தே 2 வருடம் ஆகிவிட்டது. இந்த தாமதம் தவிர்க்கப்பட்டிருந்தால் நிச்சயமா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கும். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை மணிரத்னம் சாரினுடைய மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கலனா இந்தியன், விடாமுயற்சி அண்ட் லால் சலாம் ஆகிய திரைப்படத்துக்கு வந்து அதே நிலைமை தான் வந்திருக்குமா? அண்ட் லைக்கா நிறுவனம் ஏன் இவ்வளவு கவனக்குறைவா இருக்காங்க? இதை எப்போதான் சரி செய்வாங்கன்னு மட்டக்களப்புல இருந்து முயறன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இருக்கு பல வெற்றி படங்களை தந்த நிறுவனம் லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம். இப்போதும் பார்த்தீங்கன்னா முன்னணி கதாநாயகர்களை வைத்து பல படங்களை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த கம்பெனியில் என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியலன்னா ஏதோ பிரச்சனை இருக்கிறது அப்படின்றது மட்டும் தெரியுது. அதனுடைய நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் அதை சரி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்துல நடிகர் சந்தானத்தோட சிறப்பான நகைச்சுவை காட்சிகள்ல சிறப்பா நடிச்சிருந்தீங்க. அதே மாதிரி எப்போ நடிப்பீங்கன்னு சென்னையில இருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தில் நடித்ததை போல சந்தானத்தோடு இணைந்து நடிக்க நான் தயாரா இருக்கேன். சந்தானம் தயாரா இருக்க வேணாமா? சார், கல்வன் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? இல்ல பாரதி ராஜா சார்னுடைய நடிப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கல்வன் படத்தை அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே என்னுடைய குருநாதரான பாரதி ராஜாவுடன் சேர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பாரதி ராஜாவுடைய நடிப்பை பற்றி சொல்லவா வேண்டும்? இந்த படத்திலும் வழக்கம் போல் அவர் கலக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. திரையில காண்ற கதாநாயகனை நிஜத்திலையும் கதாநாயகனா என்ற மனநிலை எதனால வந்துச்சு? என் அறிவியல் வளர்ச்சி அடைந்த இந்த தலைமுறையில கூட இது தொடர்றதுக்கான காரணம் என்னன்னு வெள்ளூர்ல இருந்து அகில் கேட்டிருக்காங்க. திரையிலே ரசிகர்கள் பார்க்கின்ற கதாநாயகனுடைய பிம்பம் மிகப்பெரியது. அப்படிப்பட்ட கதாநாயகனை தொடர்ந்து திரையிலே பார்க்கின்ற ரசிகர்கள் அவர் நிஜ கதாநாயகனாகவே பார்க்க தொடங்கி விடுகிறார்கள். அதை அவ்வளவு எளிதிலே தவிர்க்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். கமல்ஹாசனும் இயக்குனர் ஆர்சி சக்தியும் எந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அவங்க 2 பேருக்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருந்தாலும் ஒரு சின்ன வேற்றுமை இருக்கிறது. அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் இயக்குனராக வேண்டும் என்று ஆசைப்பட்டு வேறு வழி இல்லாமல் நடிகரானவர். அதற்கு மாறாக ஆர்சி சக்தி பார்த்தீங்கன்னா இயக்குனராக வேண்டும் என்று ஆசைப்பட்டவரில் நடிகராக வேண்டும் என்று தான் அவர் ஆசைப்பட்டார். கமல்ஹாசனுக்கும் ஆர்சி சக்திக்கும் பரமக்குடி தான் சொந்த ஊர் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த ஊரில் இருந்த போதே நாடகங்களை நடித்து கொண்டிருந்தவர் தான் ஆர்சி சக்தி. அதற்கு பின்னாலே சென்னைக்கு வந்தும் அதே பணியை தொடர்ந்தார். ஒரு காலகட்டத்தில் பொற்சிலை அப்படின்ற படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஆர்சி சக்திக்கு கிடைத்தது. அங்கே தான் தங்கப்பன் மாஸ்டரை முதலாக சந்தித்தார் ஆர்சி சக்தி. அந்த படத்திலே நடன இயக்குனராக பணியாற்றிய தங்கப்பன் மாஸ்டர் அப்போது அன்னை வேளாங்கண்ணி என்ற பெயரிலே ஒரு படத்தை இயக்கி கொண்டிருந்தார். அந்த படத்தில் உதவி இயக்குனராக வந்து சேர்ந்துக்கிறியா என்று ஆர்சி சக்திக்கிட்ட அவர் கேட்க உடனடியாக ஒப்புக்கொண்டார் ஆர்சி சக்தி. அந்த படப்பிடிப்புக்கு போன போது தான் அழகான துருதுருப்பான ஒரு இளைஞனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு சக்திக்கு கிடைத்தது. பார்த்த மாத்திரத்திலே இருவரும் மிகச்சிறந்த நண்பர்களாகிவிட்டார். அந்த இளைஞர் தான் கமல்ஹாசன். அன்றைக்கு அவர்கள் இருவரிடையே பிறந்த அந்த நட்பு தான் உணர்ச்சிகள் என்ற ஒரு திரைப்படம் பின்னாளில் உருவாக காரணமாக அமைந்தது. அந்த உணர்ச்சிகள் திரைப்படத்திலே கமல்ஹாசன் நடிப்பதற்கு ஆர்சி சக்தி கொடுத்த முன்பணம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போவீங்க. அதில் நடிக்கிறதுக்கு கமல்ஹாசன் வாங்கிய முன்பணத் தொகை 11 ரூபாய். 11 ரூபாய் முன்பணம் வாங்கி கொண்டு கமல்ஹாசன் நடித்த அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு அலைகளை உண்டு பண்ணியது அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். இத்துடன் இன்றைய லென்ஸ் சிகிச்சை நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.